இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள் அனைத்தும் குழப்பவாதிகள் அப்படின்றதுக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த எக்ஸிட் போலே உதாரணம். அதுதான் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திமுக சொல்கிறான், இன்னொருத்தர் அண்ணா திமுக சொல்கிறான், இன்னொருத்தர் வந்துட்டு தாவேகாக்கு சொல்கிறான். 3 பெரும்பான்மை இருக்குதுங்க. எப்படி எம்ஜிஆர் வந்து வெற்றி பெற்றாரோ, புதுசாக கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற்றாரோ, அது போல விஜயும் வெற்றி பெறுவார்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்றது அது ஒரு சொன்னார். அதிமுக பாஜக அணி அடிப்படுது அப்படின்னோம்னா அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் எடப்பாடிக்கும் ஒரு பெரிய டேஞ்சர் சைன் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்களோட இடத்த வந்துட்டு தாவேகா அவருக்கு அறிவு விஜய் மட்டும் ஏடா கூடணும் வேலை செய்யும். எங்கே போயிட்டு விடணுமா அங்கே விடல, எங்கே வந்து பேசணுமோ அங்கே பேசலை. இங்கே வேலை தூக்கிட்டு வேட்டி சட்டையோட பட்டு வேட்டியோட போகிறாரு. ஜூனியர் பற்றி பதில் சொல்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாலாஜி. இந்த திருச்செந்தூர் வழிபாடு, சீரடி வழிபாடுலாம் கை கொடுக்காதா? மோடிக்கு தான் கை கொடுக்கும். மோடிக்கு தான் நாளைக்கு என்றாங்கன்னும் போது நீங்கள் போய் புகையில போட்டு படுத்துவார். ஏசி அங்கே இருக்கும், புகையில ஏசி போட்டவர் அவர் தான். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலையில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எக்ஸிட் போல் வெளியாகிருக்கு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் குழப்பமான ஒரு சூழலை தான் கொடுத்துருக்கு. ஒரு பிரதானமாக 10 ஏஜென்சிஸ் எடுத்த கருத்து கணிப்புகள்ல பெரும்பாலான இடங்கள்ல திமுக பிடிக்குது, திமுக தான் வெற்றி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திமுக கூட்டணி 3 ஏஜென்சிஸ் வந்து ஏடிஎம்கேக்கு சாதகமாக, ஏடிஎம்கேக்கு வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாக சொல்றாங்க. ஒரே ஒரு ஏஜென்சி ஆக்சிஸ் மை இந்தியா என்ற கருத்து கணிப்பு அவங்க நடத்தியிருக்காங்க. அதுல டிவிகேக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. 98 இருந்து 120 தொகுதிகள் டிவிகே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இப்போ முதல்ல இந்த நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இந்த எக்ஸிட் ஃபிகர் ஒரு பக்கம் தந்திருப்பாங்க. ஒரு நிறுவனத்துக்கு பேரும் 125 to 145, 120 to 140, 145 to 160 இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அவங்க முதல்ல பர்சன்டேஜ் தான் எடுக்கிறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்துட்டு திமுக கூட்டணி ஓட்டு போடுறாங்க, எத்தனை விழுக்காடு மக்கள் வந்துட்டு அதிமுக கூட்டணிக்கு போடுறாங்க, எத்தனை விழுக்காடு மக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு போடுறாங்க, இல்லை மற்றவர்களுக்கு போடுறாங்கன்னு அதெல்லாம் வந்துடுவாங்க. வந்துட்ட உடனே அந்த பர்சன்டேஜ் எடுத்துகிட்ட உடனே அவங்க ஒரு கியூப் ஃபார்முலான்னு ஒன்று இது பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது முதல்ல வந்த கட்சிக்கும் அடுத்த வர கட்சியும் அவங்க எடுத்துக்கிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸுக்கு இன்டூ 3 போட்டு நம்பருக்கு வருவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு திமுக வந்துட்டு இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 42 to 45 அப்படின்ற ஒரு கணக்கில் வந்துருக்குது. ஸோ 45ன்னு போடுங்களேன். 45 × 90, 45 to 3 அப்படின்னா அது 90, 135. ஸோ ஒரு 45 சீட்டு 47 சீட்டு கூட வந்துருக்குது. பின்னாடி 145 போடுறாங்க. அப்போ அந்த இடம் தான் ஒரு 42 to 47 அப்படின்றது திமுக வருது. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது திமுக ஆதரவாக கொடுத்துருக்குறவங்க. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக அணி வந்துட்டு 35 to 40 அதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்கலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அவங்க வந்துட்டு 125, புரியுதுங்களா, 125 to 140 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸு இன்ட்டு 3 அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அடுத்த வரக்கூடிய கட்சி அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸு இன்ட்டு 3. உதாரணத்துக்கு 30% அப்படின்னு வரும்போது 60, 25% அப்படின் போது 50, 50 to 60, இல்லை 60 to 80 இப்படியெல்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க. மூன்றாவது வர கட்சி 20% வாங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்துட்டு 40 கொடுக்க மாட்டாங்க, கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு வின்னபிலிட்டி இருக்காது. பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்ப்ரெட் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பர்சன்டேஜை ஒன்றா போட்டு அப்படி எடுத்தது. ஆனால் அப்படி இருக்காது வெற்றி தோல்வி. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துக்கோங்க, அதை விளக்கறதுக்கு ரொம்ப ஈஸி. 13லேருந்து ஆரம்பித்து 20 வரைக்கும் கொடுக்குறாங்க, ரைட்டுங்களா? அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு சீட்டு ஜெயிக்கிறது அப்படின்னோம்னா கூட அவங்களுக்கு வந்துட்டு 33% ஓட்டு ஒரு தொகுதியில் வாங்கியிருக்கணும். இப்போ விஜய் ஜெயிக்கிறாருன்னா பெரம்பூரில் அவர் 35% ஓட்டு வாங்கினார் தான் அவருக்கு வெற்றிக்கான வாய்ப்பு. இல்லை திருச்சி கிழக்கில் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னோம்னா 35% ஓட்டுக்கு மேலே வாங்கணும். ஏன்னா 3 கான்டெஸ்ட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் அவங்க வெற்றி பெற முடியும். அதே தான் திமுகவுக்கு பொருந்தும், அதே தான் அதிமுகவுக்கும் பொருந்தும். புரியுதுங்களா? ஸோ இது இல்லாமல் அவங்க ஜெயிக்க முடியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓவராலாக போட்டு அதை பர்சன்டேஜ் கணக்கில் கொண்டாந்துட்டு இந்த 20 சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. குறைஞ்சப்பட்ட 13 சீட் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது 8 to 15% அப்படின்ற வரும்போது அவங்க அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சு அவங்க கொடுத்துட்றாங்க.
அதாவது இந்த மேல இருக்கிற 2 பேருக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற சீட்டை வந்துட்டு இவங்களுக்கு போட்டுடுறாங்க. போட்டு இந்த கணக்கு போட்டு இந்த மாதிரி இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்துட்டு நீங்க அக்யூரசி எதிர்பார்க்க முடியாது. இப்போ திமுக எல்லா இடத்துலையும் 42% வாங்குமா? சந்தேகம் தான். பல இடங்கள்ல அவங்க 35 வாங்கலாம், சில இடங்கள்ல 50 வாங்கலாம். அதே மாதிரி அதிமுக சில இடங்கள்ல 40 வாங்கலாம், சில இடங்கள்ல 30 வாங்கலாம். இவங்க வந்துட்டு ஒரு இடத்துல 35 வாங்கலாம், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 20% வாங்கலாம். இப்படி மாறி மாறி வரும். அப்போ இது தொகுதிக்கு தொகுதி இது மாறுபடும். இது மாறுபடக்கூடிய இடத்துல தான் அவங்க கன்சாலிடேட் பண்ணி இப்படி இவ்வளவு இந்த ரேஞ்சை கொடுப்பாங்க. இந்த ரேஞ்சு இவ்வளவுதான் இருக்கணும். அதுக்கு மேல இன்னொன்னு கொடுப்பாங்க. இது நாங்க கொடுத்த ரேஞ்சை விட 5 to 10% எரர் வரலாம், கூடுதலாவோ குறைவாவோ வரலாம் அப்படிலாம் ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் சொல்றது இல்லை. ஸோ இதுதான் இதுல இருந்து எக்ஸ்ட்ரீமா வந்துட்டு சொன்னது பாத்தீங்க அப்படின்னா இந்தியா டுடே, ஆக்சிஸ் அவங்க தான் கொடுத்துருக்காங்க 98 to இது. அப்படி பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடியது என்னன்னா விஜய்க்கு வந்துட்டு 33% இருந்துட்டு அவருக்கு ஆரம்பிக்கிறாங்க. 35 to 40 அப்படின்னா தான் 98 to 120 வரும். அந்த மாதிரி வைடு ஸ்ப்ரெடா வாங்கியிருப்பாங்களா விஜய் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி இல்லை. திமுகவும் 35% வாக்குகள் வாங்குறாங்க, டிவிகேவும் 35% வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல அப்படி வராது. எல்லா இடத்துலயும் அந்த மாதிரிலாம் வராது. நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க 35 இவங்க 35 அப்புறம் யார் ஜெயிக்கிறது? அப்போ சிலிண்டர் மார்ஜின் எல்லாம் ஜெயிப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. இந்த இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்றதை மட்டும் எடுத்துக்கங்க. 33% இப்போ அப்படி பார்த்தோம்னா அதே இது திமுக கொடுக்குறமே இவங்க இல்லையா? இவங்க 33 இவங்க 33னா இவங்களுக்கு 98 120 அவங்களுக்கு 98 120 கொடுக்கணும். அப்படி கொடுக்கலையா நீங்க? அப்போ இது அப்படி கிடையாது. இவங்க கொடுத்துருக்கிற கணக்கு வந்துட்டு இப்படி. ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா பொதுவாக இந்த எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும் இது நேரடியாக கேட்டு அதன் அடிப்படையில் கணக்கு போடுறது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்த எல்லா அமைப்புகளுமே கிட்டத்தட்ட ஒரே இதை தான் பிரதிபலிக்கும். மாறுபட்டு பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எக்ஸிட் போல ஒழுங்காக எடுத்துருந்தாங்க அப்படின்னோம்னா இப்போ இன்னைய நிலையில் எடுத்துக்கங்க. மேற்கு வங்கத்தில் அவங்க கவுக்குறாங்க யாரை? மம்தா பானர்ஜி. ஆனால் பாருங்க ஒரு பக்கத்தில் மம்தா பானர்ஜியை கீழே, அடுத்த இதில் பிஜேபி மேலே அதிகமாக. எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி இருக்கும். இந்தாண்ட பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்க கம்மியாக இருப்பாங்க. எல்லாம் எக்ஸிட் போல் தான். ஸோ இது மானிட்டர்டு, அதாவது ஏற்பாடு பண்ணப்பட்டது இது. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு செய்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை எக்ஸிட் போல் வந்துருச்சு, இதான் நாங்கள் நிகழ்ந்துச்சு அப்படிலாம் நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது. இந்த தேர்தல் வந்து ஒரு ஏடாகூடமான தேர்தலாகவும் இருக்கு. அதுக்கு காரணம் விஜயனுடைய ஃபேக்டர்னு சொல்லப்படுது. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்கள் சொல்லக்கூடியது ஏடாகூடமா அப்படின்றது. இந்த இடத்துக்கு ஏன் பாலாஜி வராரு அப்படின்னோம்னா ஒரு 9 தொலைக்காட்சிகள் கொடுக்குறாங்க ப்ரெடிக்ஷனை. 6 தொலைக்காட்சிகள் டிஎம்கே அணி வந்துட்டு பெரும்பான்மை பிட்வீன் 125 160 வரைக்கும். 2 தொலைக்காட்சிகள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதிமுக, ஒரு தொலைக்காட்சி வந்துட்டு தாவேகா. இப்போ இதை பார்க்கறதுக்கு வந்துட்டு இதெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களாம் என்ன நினைப்பாங்க? ஏடாகூடமாக வரப்போகுது, கணிக்க முடியாத இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு எப்படி வேணாலும் ஆகலாம், நீங்கள் கூட நடுவில் வந்துட்டு விஜய் கிங் மேக்கர் ஆகணாலும். இதெல்லாம் என்ன அப்படின்னோம்னா இதில் வந்துட்டு ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அது என்ன அப்படின்னோம்னா அந்த உள்நோக்கம் இப்போ திமுக இது வரைக்கும் இந்த எக்ஸிட் போல் வர வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே திமுக கூட்டணி பெரும்பான்மை ஸ்வீப் 189 இடம் வரைக்கும் சொல்லிட்டாங்க. குறைஞ்சபட்சம் அவங்க சொன்னது 165 தான், அதிகபட்சம் சொன்னது 190 தான். யாரும் 200லாம் சொல்லலை, 190 தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ அப்படியே மாற்றி 125க்கும் 160க்கும் எடுத்தாந்து நடுவில் நிறுத்திடுறாங்க. அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா இவங்க வந்துட்டு ஒரு 13 to 20 சீட்டை வந்துட்டு இவருக்கு கொடுக்குறாங்க. அதிமுகவுக்கு 80 சீட் வரைக்கும் கொடுக்குறாங்க. திமுக வெற்றி பெற்று அது ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னவங்க கூட 80 சீட் வரைக்கும் அதிமுக கொடுக்குறாங்க. அப்போ இது என்ன அப்படின்னோம்னா திமுகவும் நல்லா ஓட்டு வாங்கி, அதிமுகவும் நல்லா ஓட்டு வாங்கி, தாவேகாவும் நல்லா ஓட்டு வாங்கிச்சு அப்படின்னோம்னா இது யாரையாவது ஒருத்தரை பாதிச்சிருக்கணும். இப்போ தாவேகா நல்லா ஓட்டு வாங்கினதுனால திமுக இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 160 160 தான். ஆனா அப்போ இவங்க இன்க்ரீஸ் ஆகணும். யாரு? அதிமுக இன்க்ரீஸ் ஆகணும். அதிமுக அப்போ இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னோம்னா, இல்லை அதிமுக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னோம்னா அவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு ஓட்டு? ஏன்னா பல இடங்களில் நம்ம நகர மையங்களை நம்ம பார்த்துருக்கோம். மக்களே ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. பல நகர மையங்களில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா தாவேகா நல்ல ஓட்டு வாங்கிறது அதிமுக வரைக்கும் நம்மளோட அப்சர்வேஷன் படி. அப்போ அதிமுக பாஜக அணி அடிப்படுது அப்படின்னோம்னா அது
அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் எடப்பாடிக்கும் ஒரு பெரிய டேஞ்சர் சைன். முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்களோட இடத்த வந்துட்டு தாவேகா பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அதை காலி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா, விஜய் வாங்குற ஓட்டுல, விஜய்க்கு ஓடக்கூடிய ஓட்டுல பாதி ஓட்டை அப்படியே அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அதிமுகவோ இல்லை பாஜகவோ அந்த கூட்டணி அந்த வேட்பாளர் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. பல இடங்களில் திமுகவும் தோக்கும், பல இடங்களில் அதிமுகவும் ஜெயிக்கும். சரிதானே? இப்போ ஒரு உதாரணத்துக்கு விஜய்க்கு வந்துட்டு 80 லட்சம் ஓட்டு ஓவராலாக வந்துருது, விழுந்துருக்குது, உள்ளபடியே விழுந்துருக்குது. 40 லட்சம் ஓட்டு ஒரு தொகுதியிலையும், இந்த தொகுதியில் 22,000 ஓட்டு விழுந்துச்சு, 30,000 ஓட்டு விழுந்துச்சு, 5,000 ஓட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அதிமுக. 5,000 தான் விழுந்துச்சு. இது வரைக்கும் அந்த கட்சி முன்னாடி நின்னதில்லை இல்லையா? கடைசியில் வருது 40 லட்சம் ஓட்டு விஜய் வாங்கினாருன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? விஜய்க்கு 40 லட்சம் ஓட்டு, அதான் அவருடைய மதிப்பு. யாரும் இதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா தெரியாது யாருக்குமே. இப்போ திமுக அந்த மாதிரி குறைச்சு சொல்ல முடியாது, அதிமுக குறைச்சு சொல்ல முடியாது. ஆனா அதிமுக வந்துட்டு அதிகமான ஓட்டு வாங்கியிருக்குது, நம்ம நினைச்ச ப்ரெடிக்ஷன் எல்லாம் விட அதிகமா வந்திருக்குது, அதை நம்புவோம். ஏன்னா அதிமுக ஒரு ஓட்டு பேங்க் இருக்குது, திமுக ஒரு ஓட்டு பேங்க், விஜய்க்கு இல்லை. அப்ப விஜய்ல இருந்து தூக்கி இந்தாண்ட போட்டு அதிமுக பாஜக கூட்டணி பலப்படுத்தலாம். நல்லா இதை புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் இவிஎம்ல சாத்தியம்தான். ஒரு 3ஆவதா 4ஆவதா வரக்கூடியவன் சுயேட்சை இவங்களுடைய ஓட்டை வந்துட்டு ஒரு வேட்பாளருக்கு மாத்தலாம். டோட்டல் அப்படியே தான் இருக்கும். ஓட் கவுண்டிங் நடக்கும்ன்றீங்களா? அது ஆமா, கவுண்டிங். அதுக்கு ஓட்டு வந்துட்டு உழுந்தது தான். யாருக்கு போயிட்டு போலாச்சுன்னு யாருக்கு தெரியும்? நீங்க போட்டு 10 நம்பரை கேன்னு கத்துது, உடனே ஓட்டு போட்டேன்னு வெளில வரீங்க, அங்க வந்துட்டு கண்ணாடியில காட்டுது, அவ்வளவுதான். இது கரெக்டா அந்த இடத்துக்கு தான் போய் சேர்ந்துச்சு அப்படின்றதும் தெரியாது. அந்த ஒரு கேண்டிடேட் எவ்வளவு ஓட்டு வாங்கினான்னு எக்ஸாக்டா தெரியாது. இப்போ இது ஒரு அனுபவமற்ற ஒரு கட்சி, எது? தாவேகா. ஸோ இந்த சைதாப்பேட்டையில வந்துட்டு அவங்க 40,000 ஓட்டு வாங்கி தான் 40,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாங்கனாலும் ஒத்துக்க போறான். 30,000 ஓட்டு வாங்கியிருக்க தாவேகா அப்படின்னாலும் ஒத்துக்க தான் போறான். அவனுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் 10,000 ஓட்டோ 5,000 ஓட்டோ இவங்க எடுக்கப்பட்டு இன்னொரு கட்சிக்கு நகர்த்தப்பட்டிருக்குதுன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த ஏடா கூடமா வந்திருக்குது அப்படின்னு, இதுக்குள்ள இந்த சீக்ரெட் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு இணையா இன்னொன்று இடத்துல சொல்றேன். மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் மம்தா தான் ஜெயிக்கணும். ஆனா எல்லாரும் வரிசை என்ன சொல்றாங்கன்னா, மம்தா விட பாஜக 132 140 தான் மம்தா. ஆனா அவங்க 162 170 பாஜக. ஈக்குவல் ஃபைட், டஃப் ஃபைட்ன்றாங்க. டஃப் ஃபைட் இல்ல, இவன் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மையில் இருக்கிறான். நீங்க எல்லாம் எடுத்து பாருங்க, உங்ககிட்ட இருக்குது இல்ல, அதை எடுத்து போடுங்க. சோ அப்ப இதெல்லாம் எப்படி? இதை எதிர்த்து மக்கள் ஏதாவது லடாயில இறங்கிட போறாங்கன்றதுக்காக தான் தேர்தல்லாம் முடிஞ்சு ஆட்சியில பதவியேற்ற பின்னரும் சென்ட்ரல் போர்சஸ் வந்துட்டு அங்கேயே இருக்கும் அப்படின்னாரு அமித்ஷா. தேர்தல் முடிச்சிட்ட உடனே போக வேண்டியதானே, கவுண்டிங் முடிச்சிட்ட உடனே போக வேண்டியதானே, ஏன் அங்க இருக்கணும்னு சொல்றாரு? இப்ப இன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த ஆங்கில தொலைக்காட்சியிலாம் வந்துட்டு அங்க அது நடக்குது, இது நடக்குது. தீதி வந்துட்டு மம்தா பானர்ஜி 20 ரவுடிகளோட, அதாவது ரவுடிகள்னா என்னது, கூண்டாஸோட வராங்க. ஆனா அங்க காட்டுறாங்க படத்துல அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. ஓட்டு பாதையை பாத்தீங்கன்னா காமா தான் நடக்குது. பவானிபுரில் அப்படி இருக்குது, எப்படி இருக்குது, எல்லாம் இங்கிலீஷ் சேனல்ல சொல்றாங்க, பில்டப். ஆனா இதெல்லாம் அங்க இருக்கிற மேற்கு வங்க மக்களுக்கு தெரியும். நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம என்ன நினைப்போம்? அதோ எக்ஸிட் போல் வந்துச்சு, அதே மாதிரிதான் தேர்தல் முடிவு இருக்குது அப்படி நினைப்போமா? நினைக்க மாட்டோமா? இதெல்லாம் தான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஏடாகூடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான ஏடாகூடன்றது இதுதான். ஆனா கடந்த காலங்கள்ல இருக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு நம்ம பார்க்கிற போது சில நிறுவனங்கள் சரியாக சொல்லியிருக்காங்க. இப்போ 180 இலக்கா முன்வைக்கப்பட்டுச்சு, 180 சீட்ஸ் ஜெயிப்போம் அப்படிலாம் விஜயினுடைய ஃபேக்டர்னால திமுக மிகப்பெரிய எட்ஜ் இருக்கு, நிறைய இடங்களை ஜெயிப்பாங்கலாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கு வெளியான கருத்து கணிப்புகளின்படி ஒரு 5 பேர் திமுக வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 5 பேரும் 145 தொகுதிகளுக்கு மேல திமுக வெற்றி பெறாதுன்னு சொல்றாங்க. இப்ப நான் சொல்ற பாருங்க, ஒரு தொகுதி எடுத்துக்கங்க. இப்போ சைதாப்பேட்டை, இங்க போட்டியிட்ட திமுக வேட்பாளர் 45% ஓட்டு வாங்கிட்டாரு. அதிமுக வேட்பாளர் இங்க கூட்டணி வேட்பாளர் 30% ஓட்டு வாங்குறாரு. விஜயனுடைய வேட்பாளர் 20% ஓட்டு வாங்குவாரு. எவ்வளவு வித்தியாசம்? யார் ஜெயிப்பா? ஸோ இந்த மாதிரிலாம் வராது. இப்போ ஒரு இடத்துல இவங்க 30% ஓட்டு வாங்கிட்டாங்க, அப்புறம் இவங்க 30% ஓட்டு வாங்குவாங்களா? அதிமுகவும் வாங்க மாட்டாங்க. ஸோ ஒன்று திமுக ஜெயிக்கணும், இல்லை அதிமுக ஜெயிக்கணும், இல்லை இவங்க ஜெயிக்கணும். இப்படிதான் வரும். நல்லா நீங்க ஆழமா பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு கட்சி ஒரு தொகுதியில் ஜெயிக்குது அப்படின்னம்னா
அதுக்கு அடுத்த இடத்துக்கு வரக்கூடிய கட்சி அதை விட 5% 10% ஓட்டோ கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு 3வது இடத்துல வரக்கூடிய கட்சி இன்னும் கம்மியாக தான் இருக்கும். இப்படி தான் நீங்கள் கணக்கு போட்டு நீங்கள் வந்துட்டு யுவர் அரைவிங் அட் ஃபிகர், டோட்டல் ஃபிகர். அப்போ தான் வந்துட்டு அது இப்போ 40% மேலே 45% அப்படின்னு வரும்போது தான் 125 to 145 நீங்கள் போடுறீங்க. இப்போ புரியுதுங்களா? இப்போ விஜய் வந்துட்டு ஓவரால் எல்லா இடத்துலையும் 20% ஓட்டு வாங்கிட்டார் அப்படின்னா ஓவராலாக அவருடைய பர்சன்டேஜ் 20 ஒரு இடத்துலையும் ஜெயிக்க முடியாது. அப்போ சில இடங்கள்ல அவர் 35% ஓட்டு வாங்கலாம், சில இடங்கள்ல அவங்க 10% வாங்கியிருக்கலாம், சில இடங்கள்ல அவங்க 5% ஓட்டு வாங்கிக்கலாம். கலவையாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, 13 to 20 அவர் கொடுக்குறாங்க. இப்போ புரியுதுங்களா? இதுவும் ஒரு அப்சல்யூட் நம்பர் கிடையாது. இதுலேயே எத்தனை இடத்துல அவங்க வந்துட்டு அதிகமாக வெற்றி பெறக்கூடிய அந்த 33% ஓட்டு எங்கெல்லாம் வாங்கியிருக்கிறாங்கன்னு நீ கணக்கு போட்டீங்கன்னா தான் இந்த கணக்கே வரும். ஸோ இந்த எக்ஸிட் போல் அப்படின்றது என்ன அப்படின்னா குறைஞ்சபட்ச தரவுகளை வச்சுக்கிட்டு ட்ரெண்டை அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி இது வந்துட்டு அப்படியே பொருந்தணுன்றது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன், இது புரிஞ்சுக்கிறதுக்கு. மக்களவை தேர்தல் நடந்துச்சு. குறைஞ்சபட்சம் சொன்னது பிஜேபிக்காக வந்துட்டு 317 இன்னொரு சீட்டு சொன்னாங்க. அதிகபட்சம் 417 420 சீட்டு வரைக்கும் 425 வரைக்கும் கொடுத்தாங்க. பிஜேபி எவ்வளோ இடம் ஜெயிச்சது? 240. எங்கே போச்சு இது எக்ஸிட் போல்? அடுத்த 3 நாள் என்றாங்க. எங்கே போச்சு எக்ஸிட் போல்? இப்போ புரியுதுங்களா? இதெல்லாம் மானிட்டர்ட் அப்படின்றது புரியுதுங்களா? நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒன்று புரிஞ்சுக்கங்க. நீங்கள் நேர்மையாக சரியாக எடுத்தீங்க அப்படின்னோம்னா அந்த ரிசல்ட்டில் 90% அது பிரதிபலிக்கும். நீங்கள் நேர்மையாக சரியாக எடுக்கலை, ஒரு உள்நோக்கத்தோடு எடுத்தீங்கன்னா ஆளாலும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க, அவ்வளோதான். இல்லாட்டி எல்லாரும் ஒரே மாதிரி கூட சொல்லுவாங்க. பெங்காலில் இப்போ சொல்லியிருக்க மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு காங்கிரஸ் தான் வருது அப்படின்றத எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இங்கே மட்டும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னோம்னா தமிழ்நாட்டு தேர்தலில் ஒரு இழுபறி இருக்குது பல தொகுதிகளில் அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். சில இடங்களில் அதிமுக இருக்குது, சில இடங்களில் திமுக இருக்குது. ஆனால் அந்த இழுபறியில் வந்துட்டு இவங்களால அந்த இழுபறி ஏற்பட்டிருக்கலாம், தாவேகானால அந்த இழுபறி ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் தாவேகா முன்னிலையில் இருக்கிறதுனாலே இவங்க 2 பேரும் பின்னாடி சந்திக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் அது ஆல் இண்டியா லெவலில் வரும்போது அவங்க வந்துட்டு அடிச்சு விட்டாங்க. 325 420 440 வரைக்கும்லாம் சொன்னாங்க, எதுவும் நடக்கலை. ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் அடிச்செல்லாம் விட முடியாது அவங்களுக்கு. ஏன் அப்படின்னம்னா இங்கே அதுக்கு முன்னாடி எடுத்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சர்வே பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூர்டாக ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. உதாரணத்துக்கு 2 இடத்துல வந்துட்டு இங்கே இவர் வந்துட்டு 33% ஓட்டு எடுப்பார், பெரம்பூர் என்னோட வெள்ளிவாக்கம், அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அது ஜெயிப்பாங்களா பொறுத்துட்டு தான் பார்க்கணும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இதே தான் திருச்சிக்கும் சொன்னேன். திருச்சிக்கும் வந்து யாருமே சொல்லலை திருச்சியில் விஜய் ஜெயிப்பாருன்னு ஒரு கருத்து கணிப்பும் சொல்லலை. எக்ஸிட் போல எந்த தொகுதியை பற்றியும் சொல்லலை. ஸோ ஆக இது என்ன அப்படின்னா இது ஒரு ட்ரெண்டை காட்டுது. இந்த ட்ரெண்ட் என்ன சொல்லுது? பொதுவாக திமுக ஜெயிக்கும், திமுக வந்துட்டு ஆட்சி அமைக்கும், அது ஒரு கூட்டணியாக தான் ஆட்சி அமைக்கும், பெரும்பான்மை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தரவுகளின்படியே ஒரு ஹங்கர் அசம்பிளி, ஒரு தொங்கு சட்டசபை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஒரு கிங் மேக்கராக விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எடப்பாடியும் எவ்வளோ நிறைய பேர் பேசுறாங்க நீ கேட்ட? இன்னைக்கு டிபேட்ல சமூக ஊடகங்கள்ல எல்லாம் பேசுறாங்கல்ல. எல்லாம் இண்டிவிஜுவல்ஸ் தானேங்க. மொத்தம் எல்லா நியூஸ் 18, சன் நியூஸு, புதிய தலைமுறை, இது மொத்தம் ஒரு 5 மொத்தமே சேர்த்தாலே 20 பேர் தான் வருவாங்க. அவங்களாம் எதோ சொல்லிட்டு போகிறாங்க. அதில் பாதி பேர் அப்படி சொல்லியிருப்பாங்க, 10 பேர் இப்படி சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியம் இவர் எப்படி 13 சீட்டை வச்சுட்டு 20 சீட்டை வச்சுட்டு இதுவாக வருவார். அவர் வருவாருன்னா அதிமுக கூட்டணி 100, திமுக கூட்டணி 100 அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறது ரைட்டு. அப்படி சொல்லவே இல்லையே. ஒன்றா அதிமுக முழுசாக கொடுக்குறாங்க, இல்லாட்டி திமுக முழுசாக கொடுக்குறாங்க. 5 பேர் திமுக முழுசாக கொடுத்துட்றாங்க இல்லையா? 3 பேர் நீங்கள் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா அதிமுக முழுசாக கொடுக்குறாங்க, ஒருத்தன் தாவேகா கொடுக்குறான். அப்புறம் எங்கே இந்த கிங் மேக்கர் வருவார்? இல்லை, கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக இருக்குது. விஜய் ஃபேக்டர்னால ஒரு கணிக்க முடியாத ஒரு தேர்தலாகவும் இருக்குல்ல. விஜய் ஃபேக்டர் எங்கே இருக்குது சொல்லு? விஜய்க்கு ஓட்டு விழுந்துருக்குது. விஜய் கட்சி ஒரு கணிசமான அளவுக்கு வாக்கு வாங்கியிருக்குது, அவ்வளோதான். அது சீட்டாக வருமா, எவ்வளோ சீட்டு வரும் யாருக்கும் தெரியாது. அதான் நான் அந்த கியூப் ஃபார்முலாலேருந்து நான் இது பண்ண ஆரம்பித்தேன். இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நீங்கள் போய்ட்டு கியூப் ஃபார்முலா இன் எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு நீங்கள் போடுங்க, கூகுளில் வந்துட்டு அது வரும். அதுலேருந்து நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கலாம், வாக்காளர்களுக்கு சொல்ல வரேன். ஸோ இவங்க எப்படி செய்கிறாங்கன்றது இந்த அடிப்படையில் தான். அதில் அவங்களுடைய உள்நோக்கத்தை வச்சு தான் அவங்க செய்வாங்க. இல்லாட்டி எல்லாரும் மக்கள்கிட்ட தானே போகிறாங்க. எப்படி ஆளாலும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க? ஒரு மீண்டும் எம்ஜிஆர் போல ஒரு மாற்றத்தை
எப்படி எம்ஜிஆர் வந்து வெற்றி பெற்றாரோ, புதுசா கட்சி ஆரம்பிச்சு வெற்றி பெற்றாரோ, அது போல விஜயும் வெற்றி பெறுவார்னு சொல்றாங்க. இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அது அப்படின்றது ஒரிஜினல் சொன்னாரு. அது ஒரிஜினல் ரெட்டி சொன்னாரு. அது வந்துட்டு எம்ஜிஆர் மாதிரி இவரெல்லாம் வேலை செய்யவும் முடியாது, ஜெயிக்கவும் இல்லை. இவர் தொகுதிக்கு போனதே ஒரு 10 தொகுதிக்கு தான். இவர் எப்படி எம்ஜிஆர் ஆவார்? எம்ஜிஆர் 6 மணிக்கெல்லாம் போய்ட்டு வீட்டில் படுத்துட்டாரோ? இவர் எப்படி எம்ஜிஆர் ஆவார்? எம்ஜிஆர் வரும்போது 2 ஃபேக்டர் இருக்குது. ஒன்று, திமுகலேருந்து அவர் பழக்கிறாரு. 2வது விஷயம், திமுகவை கடுமையாக எம்ஜிஆர் எதிர்க்கிறாரு, காமராஜர் எதிர்க்கிறாரு. அதான திண்டுக்கல் இடைத்தேர்தல். திமுக 3வது இடத்துக்கு போச்சு. காமராஜர் 75ல் இறந்துடுறாரு. 77ல் பொது தேர்தல் நடக்குது. அப்போ காமராஜர் உருவாக்கி வச்சிருந்த அந்த ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க்கும் பாதி இவருக்கு போயிடுது. ஸோ இவர் ஜெயிச்சிடுறாரு. இப்போ அந்த மாதிரி என்ன நடந்துச்சு? விஜய் முதல்ல எம்ஜிஆர் மாதிரி 20 வருஷத்து அரசியல்வாதியும் கிடையாது. அவர் அந்த வெளியில் வரும்போதே அவர் 2 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. விஜய் கவுன்சிலராக கூட இருந்தது கிடையாது. அப்புறம் எப்படி இவர் எம்ஜிஆர் ஆவார்? ஒரே ஒரு வழி தான் இருக்குது. தொப்பி போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போனால் எம்ஜிஆர் ஆகலாம், மற்றபடி ஆக முடியாது. இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா அதீத கற்பனை, செல்ஃப் பூஸ்டிங். 4ஆம் தேதி வரைக்கும் வந்து இந்த மாதிரியான கற்பனை கதைகள்லாம் வந்துட்டு உயிரோட்டமாக இருக்கும். 4ஆம் தேதி 10 மணிக்கு இதெல்லாம் வந்துட்டு அழிஞ்சு போயிடும். இல்ல ஒருவேளை இந்த ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்புகள் வேற மாதிரி வந்திருந்தா நம்ம வேற ஒன்று பேசியிருக்க போறோம். ஆனால் அது கடந்த காலங்கள்ல அவங்க சரியா தான் இந்த முடிவுகளை கொடுத்துருக்காங்க. தேர்தல் ரிசல்ட்டை ஓரளவுக்கு ஏன் அவன் 8 மணிக்கு கொடுத்தான்? எல்லாரும் 6 மணிக்கெல்லாம் கொடுத்துட்டாங்கல்ல, ஏன் அவன் 8 மணிக்கு கொடுக்குறான்? யோசிச்சிங்களா? ஏன்னா கடைசி நேரத்தில் அவர் போயிட்டு கடன்னு எடுத்துகிட்டு வந்துட்டு போயிட்டு சொல்லி அப்படி இடத்த போடுறாரு. சூடாக போட்டதுங்க ஜாங்கிரின்ற மாதிரி. அது என்ன கதை இதெல்லாம்? ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் அனைத்தும் குழப்பவாதிகள் அப்படின்றதுக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த எக்ஸிட் போலே உதாரணம். அதான் நான் சொல்லிட்டு வந்தேன். இது எப்படியாப்பட்ட மோசடி அப்படின்றத அந்த இந்தியா டுடே ஆக்சிஸ் அந்த அந்த போல் வந்துட்டு காட்டிடுச்சு. 98 100 எல்லாருமே சிரிச்சிட்டோம். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. எல்லாம் மற்ற தொலைக்காட்சியில் சிரிச்சாங்களா இல்லையா? ஏன் அந்த மாதிரி? எப்படி 8 பேர் ஒன்றாவும் இவர் ஒன்றாவும் தெரியா வர்றாரு இவரு? எப்படி அவர் மட்டும் இல்ல அதற்கான காரணிகளை அவர் சொல்றாரு. நான் வந்து படிக்காதவங்க, படிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க. யார் அவங்க சார்பா வந்து பேசுனாங்க? இல்ல ஆக்சிஸ் இந்தியா சார்பா வந்து யார் பேசுறாங்க? நேஷனல் மீடியால பிரதீப் குப்தான்றவர் அவரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அதுல அவர் சொல்றாரு, இந்த ரீசன்ஸ் எல்லாம் வச்சுதான் நான் வந்து இந்த மார்ஜின் அவர் கொடுக்குறேன் அப்படின்னு. அவர் கொடுக்குறாரு, இந்த முடிவுகள் கொடுக்குது அப்படின்றது மாதிரி தான். இவங்களெல்லாம் நல்லா தெரியும் எனக்கு, அதனால நான் சொல்ல வரேன். நீங்க தானே கொடுத்தீங்க, அதான் மக்களவை தேர்தல் சொல்றேன். போன நூற்றாண்டு நடந்ததில்லை, இப்போ 2024 கொடுத்தது. அப்போ நீங்களாம் எங்கே போனீங்க? நீங்களே மூட் ஆஃப் த நேஷனில் சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் இதை இந்தியா டுடே தானே சொல்லுது, மூட் ஆஃப் த நேஷன் ஒரு வரம்பு கூட. அப்போவே நீங்கள் என்ன சொன்னீங்க? திமுகலாம் மீண்டும் ஸ்டாலின் தான் ஆட்சி அமைப்பார் அப்படின்ட்டு. இப்போ கடைசி நேரத்தில் வந்துட்டு விஜய் தான் ஆட்சி அமைப்பார். நீங்கள் போன மாதம் விஜய் இல்லாத போயிட்டாரா? அப்போ ஏன் மூட் ஆஃப் த நேஷனை வந்துட்டு விஜய் வரல? புரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் ஒரு நாள் பிஸ்னஸ். இதெல்லாம் இன்னைய திருவிழாவில் அவங்க நல்லா விற்றுட்டு நல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டை வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க, அவ்வளோதான். கட்சிக்காரங்கிட்டையும் துட்டை வாங்கியிருப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு டிவியும் சம்பாதிப்பாங்க, இவங்களும் சம்பாதிப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் பெருவாரியான வாக்குகள் விஜய்க்கு குவிந்திருக்கு அப்படின்றத இந்த இடத்துல ஒத்துக்கிறீங்களா? பெருவாரியான வாக்குன்னா அவர் ஆட்சியை பிடிப்பாரு. இல்லை ஒரு பர்சன்டேஜ் வந்து வாங்கியிருக்காரு, ஏடிஎம்கேக்கு நிகராக ஒரு பர்சன்டேஜ் அவர் வாங்கியிருக்காரு. ஏடிஎம்கே நிகராக அப்படின்னா இவர் 60 to 80 வாங்கணுமே. அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே நம்மளோட எடுத்த சர்வேல நம்ம ஒன்று பார்த்துருக்குறோம். நான் வந்துட்டு சர்வே எல்லாம் கிடையாது, நான் முழுக்க பூத் ஏஜென்ட்ஸு இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். அவங்க சொன்னதன்படி நகர மையங்களில் அதிமுகவை விட தாவேகா நிறைய வாக்குகளை பெற்றிருக்கிறது. சென்னையோ, கோயம்புத்தூரோ, மதுரையோ, வேலூரோ, திருச்சியோ, நெல்லையோ, இந்த இடத்துலலாம் அதிமுகவை விட பெரும்பான்மையான இடங்களில் தாவேகா வாங்கியிருக்குது. கிராமங்களில் அப்படி இல்லை, திமுக versus அதிமுக தான் எலெக்ஷன் நடக்குது. ஆனால் இதுல ஒரு கேள்வி வருது இல்லையா, திருமா அவர்கள் போட்டியிடுவது அப்போ ஒரு விஷயம் சொன்னாரு. திரும்ப போட்டியிடுவதாக சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுறேன்னு சொன்ன உடனே தேர்தலுக்கு பிறகு அரசியல் சூழல் களம் மாறலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அந்த அவர் சொன்னதுக்கான விஷயம் இப்பதான் எக்ஸிட் போல தான் தெரியுதோ? அவர் எந்த அடிப்படையில் சொன்னார்? இந்த அரசியல் களம் வந்துட்டு பிஜேபி அதிமுக வந்துட்டு பலம் இழந்து அந்த இடத்த பிஜேபி
பிடிச்சி தமிழ்நாட்டு அரசியலை கபலீகரம் பண்ணலாம், அதை நான் தடுக்கணும்னா நான் சட்டப்பேரவைக்கு வரணும்னு சொன்னார்ல, விளக்கமாக தானே சொன்னார். அவர் எங்க தாவேக்கா வந்துட்டு பலம் பெற்று விடும், அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படி ஏதாவது சொன்னார்? பிஜேபின்னு அவர் குறித்து கரெக்டாக தானே அவர் சொன்னார். இல்ல நிறைய ஊடகங்கள் என்ன யூகிச்சாங்க அப்படின்னா, அவங்க யாருங்க யோகிக்கிறது? அதான் உயிரோடு இருக்கிறாரு திருமாவளவன், அவர் தான் சொல்றாரு. நீங்க ஏன் யோகம் பண்றீங்க? அவர் தான் சொல்லிட்டாரு தெளிவா. இல்ல அவர் வந்து ஒருவேளை தொங்கு சட்டசபை அமைந்தால் நம்ம வந்து டிவிகே பக்கம் போகலான்றதுக்காகத்தான் தான் வந்து இங்க போட்டியிடுவதாக ஏங்க அறிவிச்சிருக்காரு. தொங்கு சட்டமன்றம் வந்துச்சு, கூட்டணி ஆட்சின்னு வரும்போது அதுல அவர் பங்கேற்கிறதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. சட்டப்பேரவை தொங்க போகுது அப்படின்னோம்னா அப்போ அதெல்லாம் எல்லாமே நடக்குதாங்க. அதில் பேசுறதுக்கே ஒன்றும் இல்லையே. நான் பலமுறை சொல்லியிருக்கேனே, கூட்டணி ஆட்சி அப்படின்றது எது முடிவெடுக்கும்னா அவுட்கம் தான் முடிவெடுக்கும். கேரளா மாதிரி இல்லை தமிழ்நாடு. தேவையில்லாமல் எதுக்கு கூட்டணி கட்சிக்கு நான் இடம் தரணும் அப்படின்றவங்க தான் இங்கே இருக்கிற திமுகவும் அதிமுகவும். விஜய் மட்டும் தான் நான் கூட்டணிக்கு இடம் தருவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் கூட்டணிக்கு யாரும் போகல. முடிஞ்சு போச்சுங்களா? அப்போ இவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க? அப்படியான ஒரு அவசியம் இல்லை. பெரும்பான்மை இடங்கள்ல நின்று அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போனாரு இவர். இவர் கூட்டணி ஆட்சியே இடமில்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லிட்டாரு. ஆனால் இதெல்லாம் தாண்டி ரிசல்ட்டு அவங்கள 100 சீட்டில் நிறுத்திருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? ஆட்சியெல்லாம் வேணாம், கூட்டணி ஆட்சியெல்லாம் வைக்க மாட்டோம், யாராவது வச்சுட்டு போங்க அப்படி சொல்லுவாங்களான்னு அவங்க. இன்னொரு இது கொடுத்துட்டு தானே ஒரு 5 பேருக்கு மந்திரி சபை கொடுத்துட்டு 5 கட்சியினுடைய ஆதரவை தானே பெறுவாங்க. அப்போ தான் 120 125 வரும். அப்போ அவங்க செய்து தான் தருவாங்க. அப்போ அது பேசுறதுக்கே ஒன்றும் இல்லையாங்க. அதான் நான் சொல்ல வரேன். அவுட்கம் தீர்மானிக்குது கூட்டணி ஆட்சியா இல்லையான்றது, ஐடியாலஜி இல்லை. இல்ல இந்த ப்ரெடிக்ஷன் அவுட்கமும் அதுதானே தீர்மானிக்குதுன்றாங்க. இல்லைங்க, 25 சொல்றப்போ இது ப்ரெடிக்ஷன் இல்லைங்க, எக்ஸிட் போல். இது ப்ரெடிக்ஷன்றது இதுக்கு முன்னாடி வந்தது தான். இது எக்ஸிட் போல். இப்படிதான் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அதில் தான் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா திமுக சொல்றான், இன்னொருத்தன் அண்ணா திமுக சொல்றான், இன்னொருத்தன் வந்துட்டு தாவேகாக்கு சொல்றான். 3 பெரும்பான்மை இருக்குதுங்க. என்ன பண்ணுவீங்க? எதை வச்சு நீங்க உண்மைன்னு பேசுவீங்க? இது ஒரு ஏடாகூடமான தேர்தலா தானே இருக்கு. கணிக்க முடியாத ஒரு தேர்தல் தானே இது. ஏங்க அப்படியெல்லாம் 3 பேர் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா கணிக்க முடியாத தேர்தலா? நீங்க ஏற்கனவே யாருக்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சிட்டு மாத்தி போட்டீங்க அப்படின்னா நீங்க இப்படி சொல்லலாம். நானும் அதே மாதிரி நான் திமுக ஓட்டு போறதா இருந்தேன், நான் மாத்தி தாவேகாக்கு போட்டிருந்தேன்னா நான் அப்படி சொல்லலாம். நான் அப்படி இல்லையே. நான் திமுக நினைச்சா திமுக தான் போட்டேன். இளைஞர்கள்லாம் நாங்கள்லாம் வந்துட்டு தாவேகாக தான் போட்டாங்க, தாவேகாக தான் போட்டாங்க. பெண்கள் எல்லாம் அதாவது விஜய்க்கு நாங்கள் போடுறேன்னாங்க, போட்டாங்க. அவ்வளோதானே. இதில் எந்த விதமான எதுவும் இடக்கூடமும் எதுவும் நடக்கலையே. அதான் நான் சொல்ல வரேன். இப்போ நம்மளுக்கு முன்னாடி இருந்த கணிப்பாளர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்கன்ற நான். இந்த தொலைக்காட்சிகள்லாம் இந்த டெல்லி ஆட்கள்லாம் சொல்றதெல்லாம் விட இங்கே லோக்கலாக எடுத்தவங்க எல்லாருமே வந்துட்டு, அது மின்னம்பலமாக இருக்கட்டும், இதயாவாக இருக்கட்டும், துக்ளக் இதயாவாக இருக்கட்டும், இல்லை இன்னும் பலரும் பண்ணாங்க. அவங்களாம் ரொம்ப தெளிவாகவே பண்ணாங்களே. அவங்கள யாருமே வந்துட்டு விஜய் ஆட்சி முடிப்பாங்கன்னு சொல்லவே இல்லையே. விஜய் எதிர்கட்சி தலைவர் வருவாருன்னு சொல்லவே இல்லையே. அப்ப இங்க தெளிவா இருக்குது, அங்கேருந்து வந்தோன்னதை வேற வேற கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சுட்டு இங்க ஏடோ கூடமா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் நான் சொல்றது. இந்த திருச்செந்தூர் வழிபாடு, சீரடி வழிபாடுலாம் கை கொடுக்காதா? மோடிக்கு தான் கை கொடுக்கும். மோடிக்கு தான் நாளைக்கு என்றாங்கன்னும் போது நீங்க போய் குகையில போயிட்டு படுத்துருவாரு. ஏசி அங்க இருக்கும். குகையில ஏசி போட்டவர் அவர் தான் படுத்திருப்பாரு. கரெக்டா நைட்டு 10 11 மணிக்கு இறங்கி வந்துருவாரு. வந்துட்டு சாப்பிட்டுட்டு டெல்லிக்கே வந்துடுவார். மறுநாள் காத்தால பார்த்தீங்கன்னா டெல்லியில் எக்ஸசைஸ் பண்ணுவார் மோடி. அந்த அளவுக்குலாம் என்ன விஜய் வளரல. இப்போதான் அவர் போக ஆரம்பிச்சிருக்கிறாரு. போயிட்டு நெடுஞ்சான்கிட்ட எங்கெங்கயோ போறாரு. இப்படியெல்லாம் போறதுக்கு போல இந்த மக்கள்கிட்ட போயிருக்கலாம். ஓட்டாவது 10 ஓட்டு சேர்த்து விழுந்துருக்கும். என்ன பண்றது? அறிவு வேற வேற மாதிரி வேலை செய்யுது, ஏடா கூடமா வேலை செய்யுது. உங்க மொழியில சொல்ல போனோம்னா அவருக்கு மட்டும் அறிவு, விஜய்க்கு மட்டும் ஏடா கூடமா வேலை செய்யுது. எங்க போயிட்டு விடணுமா அங்க விடல, எங்க வந்து பேசணுமோ அங்க பேசல. இங்க வேலை தூக்கிட்டு வேட்டி சட்டையோட பட்டு வேட்டியோட போறாரு. இங்க எலெக்ஷன் நடக்கும்போது கூட வேற ஒரு ஆளோட வேட்டி சட்டையோட போனாரு. அப்ப தேர்தல் அறிவிச்சு தானே நடந்தது. வேற ஒரு ஆளோட வேட்டி சட்டையோட போனாரு. இப்ப வந்துட்டோன்னே இங்க பண்றாரு. இறுதியா இப்ப ஜூனியர் விஜயை விகடன்ல பத்தி பதில் சொல்றதுன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாலாஜி. ஏன் அப்படின்னா விஜய்க்கு தெரியாத என்ன பண்ண போறேன், வீட்டுக்கு வந்துட்டேன் என்ன பண்ண போறது அப்படின்றது, அவர் என்ன பண்ண போறாருன்னா யாருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. புரியுதுங்களா?
அப்புறம் நான் ஒரு முறை சொல்லிட்டேன்னா அப்புறம் நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு இவர் தானே சொன்னார். இப்படிலாம் பண்ணிட்டு டபுள் டீம்னு 4 பேர் அடிப்பார், 4 பேர் 40 பேர் அடிப்பார். அதெல்லாம் வேற. அவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? அவங்க எதுக்காவது பதில் சொல்லியிருக்கிறாரா? என்னையே அவன் பொண்டாட்டியோட பிரச்சனை கேட்டு கோர்ட் வரைக்கும் போயிட்டாலே அப்படின்னு கேட்டேன்னா ஒருத்தல்ல அப்படின்றாரு. அவர் என்னத்தை நீங்கள் நிர்ணயிப்பீங்க? அப்புறம் போயிட்டு எல்லாரும் பார்த்து வச்சுட்டு 20,000 பேர் கூடி இருக்கிறாங்க காரைக்குடியில். இவர் போயிட்டு கடை சைக்கிள் ஓட்டுறாரு. ஏன்னா அது சைக்கிள் பார்த்துக்க போகிறாரு அவர். இன்னொருத்தர் சைக்கிளை ஓட்டுறாரு. அவருக்கு ரசிகர்கள் ஒன்று விட்டுட்டு இவர் ஓடுறாரு. இந்த டாம் அண்ட் ஜெர்ரியில் வர நடக்குமே அந்த மாதிரிலாம் நடக்குது. அவரை வந்துட்டு நீங்கள் ப்ரொடிக்ஷன் பண்ணணும்னா எங்கேருந்து பண்ணுறது? இப்போ யாரோ சொன்னாங்களே திருச்செந்தூருக்கு போவாருன்ட்டு, இவர் வேலை தூக்குவாருன்ட்டு. சீமான் செஞ்சார்னா வேற, முருகன் அவருக்கு முப்பாட்டேன், இவருக்கு எப்பாட்டேன், யாருக்கு தெரியும்? போறாரு. ஜூனியர் விகடனுடைய செய்திகள் நிறைய பார்க்கிறோம். அவங்க வந்து இப்போ தவைக்கா கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து சென்னைக்கு வர சொல்லியிருப்பதாகவும், அவங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் டைமுக்கு இங்கே தான் இருக்கணும், ஏன்னா வாக்கெடுப்பின் போது யாராவது வந்து திமுகவினரோ அதிமுகவினரோ விலை பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி எடப்பாடி தொகுதியில ஒரு கேண்டிடேட் வந்து காணாம போனாரோ அது போல எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்படலாம். அதனால வந்து உடனடியாக அவங்க எல்லாம் வந்து சென்னைக்கு வர சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. அதை எப்படி எடுத்துக்கிறது? அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு மேலே இவங்களுக்கு, இவர் மேலே அவங்களுக்கு. ஏன் தலைவரா என்னை எப்படி விலைக்கு வாங்க முடியும்னு கேட்டிருக்கலாம். இப்படி அந்த கட்சியாவது செய்தா? ஏதோ ஆட்சி அமைச்சிட்டு 10 பேர் தான் கூட இருக்கிறாங்க, பத்திரமா இருக்கணும், நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வராங்க, அடி சொட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரெசார்ட்டில் எடுத்துகிட்டு போய் தங்க வைப்பாங்க ஒரு பஸ்ஸில் ஏற்றி. காங்கிரஸ்காரன் பிஜேபிக்காரன் எல்லாமே செஞ்சுருக்கிறான். அதிமுக கூட செஞ்சுருக்குது. ஒரு ரெசார்ட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சு நடிகைகள்லாம் வச்செல்லாம் கூத்தடிச்சிருக்கிறாங்கலாம் நம்ம கேள்விப்பட்டோம், பார்த்துருக்குறோம். அப்புறம் நிறைய பணம் கொடுக்கறதுனால தான், பணம் கொடுக்க தயாராக இருந்ததுனால தான் எடப்பாடி ஆனார், இல்லாட்டி நான் தான் ஆயிருப்பேன் அப்படின்னு செங்கோட்டையன் கூட சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் வேற. இது இங்கே வரவே இல்லை. அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை ஒரு முன்கணிப்பு தானே, இதெல்லாம் வந்து நடக்கலாம், நமக்கும் நடக்கலாம் அப்படின்னு. சார் ஒரு நம்பிக்கையோட செய்கிறாங்க. செய்யட்டும். ஆனால் அதெல்லாம் ஒத்துலன்றீங்களா? விஜயோ ஒருத்தல தமிழ்நாட்டுக்கு, ஆனால் ஜனங்க ஓட்டு போடலையா? அதனால் எதையுமே ஒருத்தலைன்னு நம்ம சொல்லி முடிச்சிட முடியாது. என்ன பண்ணுறது, விதி அதுதான் அப்படிலாம் சொல்லதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லை அவங்க அதிகாரிகள் மாற்றம் வரைக்கும் யோசிச்சு வச்சுட்டாங்க அப்படின்றாங்க. இல்லை எல்லாமே அவங்க யோசிச்சு வச்சுட்டாங்க. அது பார்த்தீங்கல்ல நீங்கள், நம்ம லயோலாமணி வந்து கையெழுத்து போடுறாருல, பின்னாடி இந்த பக்கம் விஜய், இந்த பக்கம் யார் இருக்கிறது? இல்லை அவர் போட்டியே இல்லையே லயோலாமணி. ஏங்க மேல் சபை கொண்டு வருவார். ஏங்க இவ்வளோ பண்ணவங்க அது பண்ண மாட்டாங்களா? ஸோ எல்லாருக்கு பின்னாடி அந்த 2 பேர் தானே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் புசி ஆனந்தெல்லாம் இல்லை. சரி விடு, பாகத்துக்கு போறாங்க ஜனங்கள்லாம். ஒரு பக்கம் சீஃப் மினிஸ்டர், ஒரு பக்கம் டெப்டி சீஃப் மினிஸ்டர். அதை சொன்னேன் நான் வேற ஒன்றும் சொல்ல. விஜய் அவர்களே அரசியல் நிதானமாக பாருங்க. அரசியலில் மிராக்கல்கள்லாம் இடமே இல்லை. இறைவன்கிட்டே மிராக்கல்லாம் இடம் இல்லை. நான் உள்ளபடியே சொல்கிறேன். மிராக்கல்லாம் நடக்கவே நடக்காது. எதையுமே செய்யாத பரீட்சைக்கு போகிற பையன் 90 மார்க் வாங்கினதா வரலாறே கிடையாது. 35 மார்க் வாங்கலாம், பாஸ் ஆகிடலாம். அது இந்த பேப்பர் சேஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம். இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட போகிறீங்களா, அது அந்த மாதிரி தான். பேப்பரை சேஸ் பண்ணி மார்க் போட வைக்கிறது தான் அது. இங்கேருந்து கும்பகோணத்துக்கு போயிட்டு அந்த வாத்தியாரை பார்த்துக்கிட்டு அவர்கிட்ட 20,000 30,000 கொடுத்து பணத்தை, சார் நான் ரொம்ப மட்டமாக எழுதிருவேன் சார், பார்த்து ஒரு 35 36 போடுங்க சார்னு. அந்த நிலை தான் உங்களோட நிலை. அது 90 மார்க் எடுக்கிறவன் உடைச்சிருக்கிறான். ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் உடைச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நான் முன்னை விட நான் மார்க் வாங்குறேன்னா என்னை விட நீங்கள் மார்க் வாங்குறீங்களா அப்படின்னு அவங்க போட்டியிடலாம். நீங்கள் யார் நடுவில்? எனவே இதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு 2 சீட்டோ 3 சீட்டோ 5 சீட்டோ ஏதோ ஒன்று 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் ஓட்டு வரத்தான் போகுது. அது போதும் நீங்கள் தொடர்ந்து அரசியல் பண்ணுறதுக்கு. அதுக்கு நீங்கள் தயாராக மைண்ட் செட் வரட்டும், அவ்வளோதான். மற்றபடி இந்த ஆதவ அர்ஜுனா ரெட்டி மாறப்போகுது, புரட்சி வெடிக்குது, 77 2026 இதெல்லாம் எதுவுமே நடக்காது. எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கீங்க. 4ஆம் தேதி பார்ப்போம். நேரத்துக்கு நன்றி.